உங்க வாஷிங் மிஷின்ல இந்த 3 விஷயத்த பண்ணாம விட்டீங்க அப்டின்னா, உங்க துணி சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுடைய துணிகள்ல அழுக்கு சரியா போகாம திட்டு திட்டா படியறதுக்கு ஆரம்பிச்சுரும். தண்ணி நம்ம பைப் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாரி ஃபில்டர் இருக்கும். இது நல்ல ஒரு மைல்டு பிரஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணி இத அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துலயுமே நல்லா ஒரு மைல்டான கிளீனிங் குடுத்துட்டு, டேப் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுங்க. அண்ட் கீழ ட்ரெயின் ஆகக்கூடிய இந்த டியூப் அண்ட் அட்டாச் பண்ணக்கூடிய இந்த ஹோல்ஸ்லயுமே ப்ராப்பரா கிளீன் பண்ணிருங்க. அண்ட் 3 விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம லிக்விட் ஊத்தக்கூடிய இடத்துலயும், தண்ணி கீழ மிஷினுக்கு உள்ள வரக்கூடிய இடங்கள்லயும், தண்ணியினுடைய கரப்பட்டு கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அத நல்லா பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிட்டு, ட்ரம் கிளீனிங்க்காக வச்சிருக்கக்கூடிய பவுடரும், கூட கொஞ்சம் கம்ஃபோர்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு குடுக்கும். உள்ள டஸ்ட்னால ஒரு டர்ட்டி ஸ்மெல் வரும். அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கிளீன் பண்ணி உங்களுக்கு குடுக்கும். என்னுடைய வாஷிங் மிஷின்ல எக்கோ வாஷ்ன்னு இருக்கு. இது ட்ரம் கிளீனிங் பர்ப்பஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்க மிஷின்ல அந்த ஆப்ஷன் இல்ல அப்டின்னா, நீங்க மேனுவலா இந்த மாரி ட்ரம் கிளீனிங் பண்ணிக்கோங்க. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்றது பெட்டர்.